எவ்வளோ இன்றைக்கு பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள், ஆனால் வேதத்தை ஒரு முறை கூட வாசிச்சு முடிச்சிருக்க மாட்டாங்க. நான் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் பிரதர், என் தாத்தன் பூட்டெல்லாம் அங்கதான் இருந்தாங்க. ஒரு முறை பைபிள் முடிச்சிருக்கிறியா? என்ன பிரயோஜனம்? 15 வருஷமா இந்த பைபிள் உங்க கையில இருக்கு. 2 தலைமுறையினரா உங்க வீட்டுல கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஒரு முறை இந்த பைபிளை வாசிச்சு முடிச்ச அனுபவம் உண்டு. பைபிள் வாசிப்பதை தவிர உங்களுக்கு மேன்மையான வேலை இந்த பூமியில ஒண்ணுமே கிடையாது. அதிகாலையில எழுந்து பைபிள் எடுத்து வாசிக்க, இரவு நேரங்களில் வேதம் நமது தியானம். எந்த மனிதர் வேதத்தோடு அதிக நேரம் செலவிடுகிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். வசனங்களை மனப்பாடம் பண்றீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சினிமா படத்தை கேட்டு பாருங்க, அப்படியே கரெக்டா சொல்லுவாங்க. இந்த சீனுக்கு அடுத்தது இந்த சீன் வருது. 2வது சங்கீதம் என்னன்னா பல்ல காட்டுது. பைபிளை குறிச்சு கேள்வி கேட்டா ஈனு கோல்கேட் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல வர மாதிரி பல்ல காட்டிட்டு போகுது. எங்க இருக்கீங்க? இன்னும் எவ்வளவு நாள் கர்த்தர் பொறுத்திருப்பார்? ஆண்டவர் உங்க கையில இந்த பைபிளை எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுத்தார். வேதத்தின் மகத்துவங்கள் எல்லாம் உன் கண்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த பைபிளை உன் கையில நம்பி கொடுத்த. வசனங்களை வைத்து என்ன பண்றீங்க? வசனத்தின் மேல தாகம் இருக்குதா? பசி இருக்குதா? பைபிள் மேல பைபிளை கட்டி பிடிச்சிட்டு படக்கிற அனுபவம் உண்டா? பைபிளை நேசித்து முத்தம் கொடுக்கிற அனுபவம் உடையவர்களா நீங்க? பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, வேலைக்கு போகும்போது பைபிளை எடுத்து அந்த நெருக்கத்துல வாசிக்கிற அனுபவம் உண்டா உங்களுக்கு? வசனத்தின் மேல தாகம், வைராக்கியம், வெறி உண்டா உங்களுக்கு? இன்றைக்கு அந்த பசியை கர்த்தர் உங்களுக்குள்ள உண்டு பண்ணுவார். வேதத்தின் மேல ஒரு தாகத்தை தேவன் உண்டு பண்ணுவாரா? நல்லா கேளுங்க. இந்த உலகத்துல பயங்கரமான ஒரு பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. ஆண்டவர் ஆமோஸ் 8:11 அவைகளை சொல்லி இருக்கிறார். பயங்கரமான ஒரு பஞ்சம் இந்த உலகத்துல வரப்போகிறது. சத்தியம் கேட்க முடியாத பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. தேவ பிள்ளைகள் உங்களை வசனத்தால நிரப்பிக் கொள்ளணும். இந்த ஒட்டகமானது இந்த பாலைவனத்துல பிரயாணப்படுவதற்கு முன்பதாக அந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுப்பார். கிட்டத்தட்ட 15 லிட்டர் தண்ணி அது குடிச்சு வச்சுக்கணும். உடனே குடிச்சு முடிச்சிடாத தண்ணியை, அதனுடைய உடம்புல தண்ணியை சேமிக்க ஒரு பகுதியை வைத்திருக்கிறது. தண்ணியெல்லாம் உறிஞ்சு குடிச்சு அந்த பகுதியில் அந்த தண்ணியை சேமித்து வைத்துக் கொள்ளுமா. எப்பப்பெல்லாம் தாகம் வருகிறதோ, எப்பப்பெல்லாம் அந்த பாலைவனத்துல களைப்பு வருகிறதோ, தாங்க முடியாத வெயிலின் தாக்கம் வருகிறதோ, அந்த நேரத்தில் அந்த தண்ணியை எடுத்து திரும்ப குடிக்குமா. தேவ பிள்ளைகளுக்கு துன்பத்தின் நேரத்தில் வசனம் தான் ஆறுதல். பிசாசின் போராட்டம் வரும்போது வசனம் இருக்கணும். பட்டயமாகிய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். வியாதி நம்மை தாக்கும் போது சுகப்படுத்துகிற வசனம் நமக்குள்ள இருக்கணும். பிசாசு நம்மை கரைப்படுத்தும் போது நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கணும். அந்த வசனத்தை எடுத்து மீண்டுமாய் நீங்கள் குடிக்கணும். அந்த வசனத்தை பேச 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 தான் உங்க சரீரத்தில் ஆரோக்கியம். வசனத்தை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க தான் சாத்தானை முறியடிக்க முடியும். வசனம் தான் உங்க பாதைக்கெல்லாம் வெளிச்சம், கால்களுக்கெல்லாம் தீபமா இருக்கும். வசனம் இல்லாதவங்க பிரச்சனையில மாட்டிப்பாங்க. ஆனா உன்னுடைய ஆத்துமா வசனத்தால் நிரம்பி இருக்குமானால் சாத்தான் உன்னை வீழ்த்துவது கடினம். மந்திரங்கள் உன்னை வீழ்த்த முடியாது. உலக பிரச்சனைகள் உன்னை வீழ்த்த முடியாது. ஏன்? நீ வசனத்தை உள்ள வச்சிருக்கிற. ஆத்துமா வசனத்தால் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆலயத்தில் வசனத்தின் மேல ஒரு தாகத்தை கொடுக்கும்.